SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. வணக்கம். செய்திச் சுருக்கம். விஜய் அமைச்சரவையில் புதிய முகங்கள், மலர்ந்தது கூட்டணி ஆட்சி. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் 108 இடங்களை பெற்ற தாவேக சில கட்சிகளின் ஆதரவுடன் பெரும்பான்மையை நிரூபித்தது. தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்கள் பதவியேற்றனர். இந்த சூழலில் இன்று தமிழக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 2 பேர் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். கவர்னர் ஆர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதில் தாவிக்கவை சேர்ந்த கமலி, விஜயலட்சுமி, ஜெகதீஸ்வரி ஆகியோர் பதவியேற்றதால் விஜய் அமைச்சரவையில் 4 பெண் அமைச்சர்கள் உள்ளனர். 59 ஆண்டுகளுக்கு பின் காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளது. இன்னும் விசிக மற்றும் ஐயுஎம்எல்க்கு தலா 1 இடம் அமைச்சரவையில் ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை திமுக கூட செஞ்சதில்லை, முன்மாதிரியானார் முதல்வர் விஜய். சட்டசபை தேர்தலில் முதல்வர் விஜயின் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்தது. கடந்த 10ஆம் தேதி முதல்வர் விஜய் மற்றும் 9 அமைச்சர்கள் பதவியேற்றனர். தற்போது கவர்னர் மாளிகையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடந்துள்ளது. 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு தமிழக கவர்னர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். காங்கிரஸ் சார்பில் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாகினர். தமிழக அமைச்சரவையில் 59 ஆண்டுகளுக்கு பின் காங்கிரஸ் மீண்டும் இடம்பெற்றது. தமிழக அமைச்சரவை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவாக 7 பட்டியலின எம்எல்ஏக்கள் அமைச்சராகியுள்ளனர். பொதுவாக தமிழக அமைச்சரவையில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 3 முதல் 4 அமைச்சர்கள் என்ற அளவில் மட்டுமே பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டு வந்தது. கடந்த திமுக ஆட்சியில் மதிவேந்தன், கோவி செழியன், CV கணேசன், கயல்விழி செல்வராஜ் ஆகிய 4 பேர் அமைச்சர்களாக இருந்தனர். 1967க்கு பிறகு அமைந்த திமுக அமைச்சரவைகளில் இதுவரை மொத்தமாகவே 7 பட்டியலின அமைச்சர்கள் மட்டுமே வெவ்வேறு காலகட்டங்களில் இடம்பெற்றுள்ளனர். ஆனால் ஒரே அமைச்சரவையில் 7 பட்டியலினத்தவர் இடம்பெறுவது இதுவே முதல் முறையாகும். முதல்வர் விஜய் தலைமையிலான புதிய அமைச்சரவை தமிழக அரசியலில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. 5 நாட்கள் அனல் காற்று வீசும், வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னையில் வரும் 5 நாட்கள் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வடமேற்கு திசையிலிருந்து அனல் காற்று வீசுகிறது. இதனால் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் அனல் காற்று இருக்கும். வெயிலின் தாக்கமும் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே 42 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. இதே அளவு வருகிற 5 நாட்களுக்கு இருக்க வாய்ப்புள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இதே நேரம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய கோவை பகுதி, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கனமழை பெய்யலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. நேற்று இறங்கிய வெள்ளி இன்று உயர்ந்தது. சர்வதேச நிலவரங்களால் தங்கம் விலை தினமும் ஏற்ற இறக்கத்தில் உள்ளது. நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்து 14,750க்கும், சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1,18,000க்கும் விற்கப்பட்டது. இன்று தங்கம் விலை சவரனுக்கு 460 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் 1,18,480 உள்ளது. கிராமுக்கு 60 ரூபாய் உயர்ந்து 14,810க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 290க்கும், கிலோவுக்கு 5,000 அதிகரித்து 2,90,000க்கும் சேலாகிறது. மேற்காசிய போர் பதற்றம், GDP எப்படி இருக்கும்? ஐநா கணிப்பால் பரபரப்பு. மேற்காசியாவில் போர் பதற்றம் இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் இந்திய பொருளாதாரம் குறித்த ஐநா அதன் கணிப்பை வெளியிட்டுள்ளது. மேற்காசிய போர் பதற்றத்தால் உலக பொருளாதாரம் கடும் நெருக்கடியை சந்தித்துள்ளது. இதன் தாக்கம் இந்தியா பொருளாதாரத்திலும் எதிரொலிக்கும். மிகப்பெரிய எரிபொருள் இறக்குமதி நாடான இந்தியாவில் அந்நிய செலாவணியும் கூட பாதிப்புக்குள்ளாகும். உலக நெருக்கடியின் காரணமாக பணக்கொள்கை சிக்கலாக மாறலாம். இந்தியாவின் GDP 2026 6.60% இருக்கும் என கணிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய உலகளாவிய பொருளாதார சூழல் காரணமாக 6.40% வளர்ச்சியே இருக்கும் என தற்போது தெரியவந்துள்ளது.
ஐநாவின் இந்த கணிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் வேகமாக வளரும் நாடுகளில் இந்தியா தொடர்ந்து முன்னிலை வகிக்கும் என ஐநா அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சிமெண்ட் உற்பத்தி குறைப்பு. நாட்டில் ராஜஸ்தான், ஆந்திராவுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் சிமெண்ட் உற்பத்தி அதிக அளவில் நடக்கிறது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் 26 ஆலைகள் செயல்படுகின்றன. கட்டுமான திட்டங்கள் அதிகரிப்பால் சிமெண்ட் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் மேற்காசிய போர் காரணமாக கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சிமெண்ட் உற்பத்தி பாதிக்கப்பட்டு அதன் விலையும் உயர்ந்துள்ளது. இந்நிலையில் உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் தட்டுப்பாட்டால் சிமெண்ட் ஆலைகள் உற்பத்தியை குறைத்துள்ளன. இதன் காரணமாக சிமெண்ட் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது.